ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரீசெண்டாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க இதய முரளி. முரளி. ஆகாஷ் பாஸ்கரனோட இயக்கத்தில் தமனோட மியூசிக்கில் படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. டு நேம் ஆஃப் யூ பார்த்தீங்கன்னா அதர்வா, நட்டி நட்ராஜன், ஆமாம், பிரித்தி முகுந்தன், கயடு லஹார், டிராவிட் சுதாகர், தமன், நிஹாரிகா, ஏஞ்சலின், அஞ்சு குரியன், ஃபாத் ஃபாசில், ஜுனேட்டா காந்தி. ஆமாம், சம்பந்தமே இல்லாமல் கொண்டு வந்துருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுலேருந்து நம்மளோட ஹீரோ அவருக்கு ஏற்படுற ஃபீலிங்ஸ், முதல்ல அவரோட ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் மேலே ஏற்படுது. அவரோட லவ்வை சொல்லாமையே மறைச்சிட்டு அப்படியே வெளியாயிடுறாரு. அப்புறம் அவருடைய இளமை பருவம்ல பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கூல் லைஃப்ல பிரித்தி முகுந்தன் டியூஷனுக்கு அப்புறம் டென்னிஸ் விளாட அவங்க வரும்போது இவருக்கு லவ் வந்துடுது. அப்படியே அவர் அந்த ஸ்கூல் லைஃப்ல அந்த லவ் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த லவ்வும் எதிர்பாராத விதமா அவர் சொல்லாம அந்த லவ்வும் ஒரு மாதிரி பிரிஞ்சு போக, அதுக்கப்புறம் காலேஜ்ல கயடு லோஹாரை லவ் பண்றாரு. இந்த லவ் ஓரளவுக்கு அதான் அவங்க சொல்லாமையே தான் அப்படியே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பிடிக்கும். பட் ஆனா இதே முரளி மாதிரி எதுலையுமே அவங்க சொல்லிக்கிறது இல்லை. ஸோ அப்படியே இந்த லவ்வும் பாத்தீங்கன்னா அப்புறம் அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு இந்த லவ்வும் அப்படியே அப்படியே ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ அவர் லவ் அப்படியே பத்தி சொல்லாம வேற யாரும் என் லவ் சொல்லக்கூடாது, என் லவ் நானே தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இவர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவரோட லைஃப்பை அவங்க மாமாவோட தான் வாழ்ந்து வர்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படிங்கிறதுனால நட்டி நட்ராஜன் அவர் வளர்ப்புல தான் இவர் வளர்ந்து வர்றாரு. ஸோ இப்போ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க மாமா கட்டாயப்படுத்த இவரோட எல்லா லவ்வும் திரும்ப இவர் லைஃப்ல வர. ஆமா, ஹீரோவுக்கு நடந்தது என்ன? ஆமா, இவர் ஹீரோ யாரை சூஸ் பண்ணாரு? அவர் திருமணம் பண்ணிட்டாரா? அவரோட காதல சொன்னாரா? அப்படியே சொன்னாலும் அது யார்கிட்ட சொன்னாரு? அண்ட் கல்யாண பொண்ணு மாளவிகா கேஸ்டிங்ல அது மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, அவரோட காதல அவர் சொன்னாருன்னா யார்கிட்ட சொன்னாரு? யாரோட யார் சேர்ந்தா அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. படத்துல உனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள், அந்த பட்டர்ஃப்ளைஸ் ஒன்று இருக்கும்ல, நம்ம அந்த ஒருத்தவங்களை நமக்கு குடிக்கும் போது அந்த ஒரு பட்டர்ஃப்ளை, அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸ்டொமக்ல பட்டர்ஃப்ளைங்கிற மாதிரி, அதெல்லாம் அவங்க நல்லபடியா நல்லா காட்சி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோக்ஸ் எல்லாம் காமெடிலாம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த சுதாகர் வர்ற ஜோனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த தமன் வர்ற இடம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பிஜிஎம் பாட்டு இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே இது பிடிச்சிருந்தது. அந்த லவ் அந்த காதல் அது எப்படி ரொம்ப ஒரு பியூரா அது எப்படி காட்டணுங்கிறத அவங்க ரொம்ப நல்லா அதை காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த 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 மாதிரி சில விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதர்வா இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஒரு 20 வருஷம் 15 எவ்வளோ வருஷம் இருக்கும் தெரியல, ஒரு 15 வருஷம் இருக்கும் அவர் இண்டஸ்ட்ரிக்கு அப்போ ஒரு சாக்லேட் பாயா ஸ்டார்ட் பண்ணாரு. இப்பயும் அவர் அந்த சாக்லேட் பாய் அப்படின்னு அவருடைய யதார்த்தமான நடிப்பால நம்ப வைக்கிறாரு. இப்பயும் பாக்குறது அதர்வா என்னதான் இது ஒரு 3-4 வருஷத்துக்குலேருந்து முன்னாடிலேருந்து எடுத்த படமா இருந்தாலுமே அந்த சாக்லேட் பாய் அதர்வா அப்படின்னு சொல்லும் போது அதை நம்பக்கூடிய வகையில இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா படத்தோடைய மெயின் பலம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதின விதம். சும்மா பேருக்குன்னு யாரும் வந்துட்டு போகாம பிரித்தி முகுந்தன் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்க்கு, அவங்களோட கேரக்டரைசேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்க லைஃப்ல என்னத்தை ட்ரீம் பண்றாங்க. அதே மாதிரி கயடு லோஹர் அவங்களோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட், இந்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் ஒரு கட்டத்துல லவ் பண்ணிருப்பாங்க. பட் அந்த அந்த ஏஜ்ல மேபி சொல்ல தோணும் அவங்களுக்கும் அந்த தைரியம். ஆமா, கொண்டு வந்து அந்த பசங்க தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி பொண்ணுங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பிரிஞ்சு போயிட்டு அந்த ஒரு சீன்ல அதுதான் எனக்கு ரொம்ப அது ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அவங்க அந்த சீன் அவங்க மீட் பண்றப்போ நல்லா லவ் சொல்லிட்டு, அந்த லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்பா என் நெஞ்சில இருக்க பெரிய பாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்ற சீன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க ஸ்கோர் பண்றாங்க. அவுட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் ஐ திங்க் ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டு ஸ்கோர் வித் த
லிமிடெட் கிரீன் ஸ்பேஸ், ஓகே லிமிடெட் கிரீன் ஸ்பேஸ் which has been given to her. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஸ்கிரீன் பேஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி போய் எனக்கு ஸ்பேஸ் உனக்கு ஸ்பேஸ் தரேன், லைஃப்ல எல்லாருக்கும் ஸ்பேஸ் தரணும்ல. ஓகே ஸோ அது ஒண்ணு. ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த வருஷத்துல வந்ததுல லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கலர்ஃபுல் அண்ட் கிராண்டியர் மூவி. ஆமா ஆக்சுவலி ஆமா இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஒரு விஷுவலா பார்க்கும்போது அதோட சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆமா யூஎஸ்ல ஷூட் பண்ண போர்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்தியாலயே ஷூட் பண்ண போர்ஷன்ஸா இருக்கட்டும், ஆமா ஈவன் ஸ்ட்ரீட்ஸ்ல காமிக்கிறது இல்ல ஒரு மால்ல காமிக்கிறது கூட சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா காமிச்சிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்ல போனா தமிழோடைய மியூசிக். கரெக்ட். ஒரு படத்துல வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்கு. ஆமா கொஞ்சம் இந்த படத்தை லாங் ஆக்குறதும் அதுதான். ஆமா பட் ஆனா ஒரு எப்போதுமே நான் சொல்ற மாதிரி மியூசிக்கல் ரொமான்ஸ் ஆமா அந்த ஜான்ராக்கு வந்து பாட்டு ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பிஜிஎம்மும் ரொம்ப பாட்டும் முக்கியம், பிஜிஎம்மும் முக்கியம். அதே மாதிரி அந்த பாட்டுலயும் கதையும் ஃப்ளோ ஆகும். ஆமா இட்ஸ் நாட் லைக் படம் வந்து ஜஸ்ட் இது வருது அப்படின்னு இல்லாம கரெக்ட். கதையோட சேரக்கூடிய பாடல்கள் இல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸோட ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அந்த ஒரு மூடு நல்லா என்ஹான்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் வர்றது வந்து இந்த மாதிரி ஜான்ராக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும். அதை வந்து ஆடியன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அந்த ஒரு அந்த தம் தம் கொஞ்சம் அந்த தாராள பிரபு வைப்ஸ் எனக்கு. அப்படியா? ஆமா ஓகே ஓகே. தாராள பிரபுலயும் பாட்டுலாம் கொஞ்சம் அதுவும் ஒரு மாதிரியான பிரீஸியான காமெடி தான். எனக்கு தெரிஞ்சு தமன்னோட கெரியர், தமன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் தெலுங்கு. லைக் அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. பட் தமன்ன வந்து ஒரு ஸ்டைல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. லைக் தமன்னா அந்த ஒரு பீட், இந்த உங்க தளபதி கேட்டிருப்பாரு, என்ன இவர் பாட்டு போட சொன்னா பீட்டா போட்டாரு அப்படின்ட்டு ஆடியோ ஃபங்க்ஷன்ல கிண்டல் பண்ணுவாரு. தமன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டான்ஸ் நம்பர்ஸ். படத்துக்கு ஒரு பாட்டு இல்ல 2 பாட்டு அந்த மாதிரி மெலோடியா வரும். பட் இந்த மாதிரி வேரியேஷனோட அவரோட ஆல்பம் லைக் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிரீஸியான ஆல்பம் வித்தவுட் எனக்கு நீங்க என்ன சொல்ற, I agree, completely agree. The early daysலயே he has done it in Tamil cinema. He has done, but he has not done more. இந்த worksக்கு தான் தமன் is known for. இதுக்கு தான் ஏன்னா தெலுங்கு படமே ஒரு கமர்ஷியல் அந்த 300 crore zone இருக்கும். அதுக்கு வந்து அந்த மாதிரி தியேட்டர் மூமெண்ட்ஸ், தியேட்டரிக்கல் பாட்டு அந்த மாதிரி அவரை செட் அவுட் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த டைம் ஆஃப் ஹிஸ் கரியர் he is doing music for more than 15-20 years. இப்போ வந்து இது மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு அதுவும் இவர் பண்றது வந்து இந்த ஜோன்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து என்னுடைய ஃபேவரட் வந்து வாமா வாமா தனுஷ் பாடினது. அது நல்லா இருந்துச்சு. நான் இப்போ அதுதான் லூப்ல கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாட்டோட எனக்கு வந்து லைக் வேற எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன இடம் வந்து பிஜிஎம் தான். எனக்கு வந்து லைக் ரொம்ப லைக் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிஜிஎம்லாம் நிறைய இடத்துல. லைக் அது வந்து லைக் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் லைக் மச் பெட்டர். இந்த மாதிரி ஜோன்ல பண்ணியாச்சுன்னா ஒன்றும் பயங்கரமா பண்ணுவாரு. ஆனா அவரை வந்து என்னவோ அந்த ஒரு கமர்ஷியல் சினிமா ஜோனுக்குள்ளேயே அவரை வந்து போட்டு வச்சு அவரை வந்து அவருடைய ட்ரூ எபிலிட்டிஸ் வெளியில கொண்டு வராம கொஞ்சம் தமிழ் இது மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய மீடியம் டு ஸ்மால் பட்ஜெட் படம் தான் பண்ணணும். ஸோ தட் இப்போ எப்படி ஷான் ரோல்டன் நம்ம பயங்கரமாக ஸ்டோரி ஓரியன்ட் படங்கள் அது மாதிரி தமிழ்ல பண்ணணும். காமெடி இந்த அதர்வா கூட வந்து ஒரு கேங் இருந்துகிட்டே இருக்கும், பெரிய கேங் அது. நம்ம ரக்ஷன்லாம் கூட வருவாரு, ரக்ஷன் சுதாகர், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ அந்த கேங் நடராஜனே கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பாரு அங்க. சோ இந்த காமெடி படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவும் அந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐகானிக் அந்த காதல் கொண்ட சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது செம்ம கிளாப்ஸ், செம்ம வைப். அது தியேட்டர்ல அந்த ஒரு சீன்ல வந்து அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆமா. சோ படத்துல அங்கங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பிரித்தி முகுந்தன் அவங்கள சொல்ல விட்டுட்டோம். ஏன்னா இப்பதான் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்துல பயங்கரமா சென்சேஷனல் ஆகி ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமா, அதை கொடுத்துருவல லைக் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, லாஸ்ட் வரைக்கும் இவங்க தான் எக்ஸ்டெண்ட் ஆவாங்க. ஸோ லைக் அந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் லைக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ யா படத்துல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். ஸோ படத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த மல்டிபிள் பீப்புளை லவ் பண்றது இல்ல இந்த லவ்வை போயிட்டு நான் சொல்லணும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். நிறைய படங்கள் இதாயிடுச்சு. கொஞ்சம் இந்த இதே முறையில பாக்குறப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த வித் லவ் பார்த்ததான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதுலதான் அந்த லவ் சொல்லணும் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. ஸோ வித் லவ்வா இருக்கட்டும், அந்த யூத் ஏதோ ஒரு படம் மிஸ் பண்றது கொஞ்சம் ஆர்வம் இல்லை. எனக்கு ஆர்வமலே தான் நிறையவே வந்தது. ஆர்வமலே தான் அதான் எல்லாமே இந்த வருஷத்துல வந்த படங்கள். இது மாதிரி கொஞ்சம் நிறைய படங்கள் இது மாதிரி பார்த்ததுனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கு. பிளஸ் கொஞ்சம் ஓல்டு ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. இது ரெண்டாவது
வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய காஸ்டிங். ம்ஹ்ம். ஸோ அதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஓகே. படத்துடைய காஸ்டிங்ல. என்ன கேப்டன் என்ன பேசுவேன்? காஸ்டிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ அந்த காஸ்டிங் பேஜ் ஓபன் பண்ணினா உனக்கு தெரியும். ம்ஹ்ம். இந்த நடிகர் சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அந்த எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கர்ச்சீஃப் கீழ உழுவணும். எடுக்கிறதுக்கு யாரை போட்டா நல்லா இருக்கும்? ஒரு காளி வெங்கட்ட போட்டுடலாமா? ஆ அதுக்கு. காளி வெங்கட் ஆட்டோ டிரைவர் வருவார். ஆட்டோ டிரைவரா இல்ல ஸ்டார்டிங்ல காஸ்டிங்ல சொல்லவே இல்ல. ஆமா. ஃபஹத் ஃபாசில் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ எங்கேயோ ஃபிளைட்ல கதை கேட்கறதுக்கு இத ஃபஹத் ஃபாசில் தான் கேட்கணுமா? அது அது வேற யாராவது கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அது எனக்கு ஃபஹத் ஃபாசில் வந்ததுல எனக்கு லைக் ஐ ஹேவ் நோ இல்ல கம்ப்ளைண்ட்ஸ். ஜுனேதா காந்தி. ஓகே. ஏதோ புதுசா பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா இதுக்கு வந்து கொஞ்சம் ஆமா எதுக்கு ஜுனிக்காக இல்ல மக்கள் கொஞ்சம் காஸ்டிங் ஓபன் பண்ணி படி. எனக்காக அது படி. எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. சொன்ன மாதிரி ரக்ஷன், சுதாகர், நட்டி, பெப்சி விஜயன், பெப்சி விஜயன், ராம்கி. ஆமா ராம்கிலாம் இருந்தாரு. ஆமா ராம்கி கரெக்ட். எதுக்கு? கீ கீ ராம்கி சொல்லணும். கூப்பிட்டு கீ சொல்லணும். ராம்கி கூப்பிட்டுருங்க. ராம்கி, சின்னி ஜெயந்த். ஆமா ஒரு சீனுக்கு வந்துட்டு போறாரு. கரெக்ட் கரெக்ட். ஆமா புரியுது நீங்க என்ன சொல்றதுன்றது புரியுது. ஆடுகள நிறைய பப்ளு பிருத்திவிராஜ். ஆமா ஆமா அடியாலாம் வருவான் பப்ளு. கரெக்ட். நடிகர் சங்கத்துல எத்தனை பேர்லாம் இருக்கீங்களோ எல்லாரையும் கூப்பிட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு சீன் நம்ம கொடுத்துடலாம். ஆமா ரைசா வெல்ஸ். எந்த கேரக்டர் படத்துல எங்க வந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்கே நம்ம படத்தை இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆமா இந்த படத்துல தமிழ் சினிமால இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி இத்தனை பேரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இத்தனை பேருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். நிறைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வரணுமே அப்படிங்கிறதுக்காண்டி வந்துட்டு போயிருப்பாங்க. ஆமா அது ஒண்ணு. ரெண்டாவது அடுத்தது என்னுடைய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த சைல்ட்ஹுட் போர்ஷன் இருக்குல்ல, ஆமா இந்த ஸ்கூல்ல இந்த டீச்சர் லவ் பண்றது. ஆமா இப்போ அந்த போர்ஷன் அந்த படத்துல இல்லாமயே இருந்தாதான் இல்லை. படம் வந்து டைரக்டா அந்த ஸ்கூல் லவ்ல இருந்தே பிருத்திமுகுந்தன் லவ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் படத்துல என்ன பிரச்சனை ஆகும். ஏன்னா படத்துல எனக்கு பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து இதோட லென்த். 2 hours 50 minutes ஓடுது. இது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்பிகாவதி அமராவதியோ இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு காவியெல்லாம் கிடையாது. 2 hours 50 minutes ஓடுறதுக்கு இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனோ கிடையாது. கேட்கலாம் அந்த மாதிரி படம் தான் இந்த லென்த்ல ஓடணும். ஸ்டார்டிங்ல இருந்து வராங்களே, சின்ன வயசுல இருந்தே கொண்டு வராங்க அப்படின்னு. இதுதான் ஆடியன்ஸ் நீங்க கேட்பீங்க. அது அந்த குரலா தான் நான் சித்தார்த்த இப்ப எடுத்துக்கிறேன். அத நீ காமிக்கிற விதம் இருக்குல்ல, ஓகே, அதுலயே எனக்கு பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த லவ்வ காமிக்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து ஓரளவுக்கு ஒரு பப்பி லவ்வா கியூட்டா காமிச்சா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஃபேமிலி படம் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ குழந்தைங்கள கூட்டிட்டு போறோம். படம் ஸ்டார்டிங்கே வந்து என்ன பாத்தீங்கன்னா, முத்தம் கொடுத்த குழந்தை பிறந்துரும். இந்த மாதிரி ஒரு ஆமா அது தேவையில்லாம அந்த சூழ்நிலை அது லைக் ஒரு ஃபேமிலியோட பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. யா எனிவே தே ஆர் நாட் ஷோயிங் லைக் எனிதிங் இந்த இது அப்படிங்கிறதுனாலுமே லைக் எனக்கு அது ஒரு குழந்தைங்க அது ஒரு சின்ன குழந்தைங்க அது பேசிக்கிறது வந்து லைக் இட் வாஸ் லைக் வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் இப்போ ரோல் மாடல் எடுத்துட்டு பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சின்ன குழந்தைங்களே நம்ம என்ன விளக்கிறோம். அது ஸ்கூல் டேஸ்ல அந்த மாதிரிலாம் பேசிப்பாங்கல்ல சில டைம்ல. இல்ல லைக் தெரியல, லைக் உங்க ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நீங்க அப்படி பேசிப்பீங்களோன்னா எனக்கு தெரியல. என் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நான் அப்படி பேசுனது கிடையாது. சில பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது வந்து குழந்தை எப்படி பிறக்கும் காமிக்கிற ஏஜ் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஒரு 8 to 9 அந்த மாதிரி கூட கிடையாது. இட்ஸ் லைக் என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஓகே ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 4th 5th 6th இருக்கும். 5th 6th 4th or 5th லைக் அவ்வளவு 6வது 7வது மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நான் அக்ரி வித் யூ. ஆனா அந்த ரீசன் வந்து எப்படின்னா எனக்கு வந்து அது தேவையில்லை ஆக்சுவலி. அது எதுக்காக இல்ல அது இல்ல அதுலயே எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ அத வந்து ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்னொரு ரோலை கொண்டு வராங்க. ஆமா யார் சொல்றேன்னு தெரியுதா? ஜெனிதா காந்தி இல்ல காளி வெங்கட். ஆமாண்டா, எல்லா லவ்வுமே முதல்ல ஆம்பளைங்களுக்கு டீச்சர்ல இருந்தா ஆரம்பிக்கும். டீச்சர் லவ் பண்றது அக்னாலேஜ் பண்றதுக்காகவே ஒரு டீச்சர் லவ் பண்ணாத எவன்டா அப்படின்னு கேக்குறது எப்படி கட்டா குஸ்தியில நீ ஒரு ஜாக்கெட்டுக்கு நீ வைக்கிறியோ அந்த லெவலுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது ஆக்சுவலி. ஓகேவா, ஒரு டீச்சரை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு டீச்சர் வந்து ஒரு குரு, ஒரு அந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம ஒரு பாக்குற கண்ணோட்டத்தையே ஃபன்ங்கிற ஒரு பேருக்கு நம்ம என்ன வேணுமோ கதை வாய்க்கு வந்தது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. என்னதான் ஓகே இது மாதிரி படங்களே வந்தது இல்லையா அப்படி நீங்க என்னதான்
மத்த படத்தோட எக்ஸாம்பிள்லாம் எடுத்துட்டு வந்தாலுமே கூட இந்த படத்தோட ரிவ்யூக்கு இந்த படத்துல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தான் பேச முடியும். மத்த படத்துல அதை நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னா அதே நான் தப்புன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அகஸ்டில நான் பேசுனதுக்கு எக்ஸ்டென்ஷனா நீங்க இதுல பேசுறீங்க. ஆமா கரெக்ட். அதை விட இது தப்பு. ட்ரெஸ்ஸிங் இஸ் இண்டிவிஜுவலோட ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு ஸ்டைல். அதை கூட நான் ஓரளவுக்கு அக்னாலேஜ் பண்ணிடுவேன். அது அவங்க போடுறாங்க, அது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாய்ஸா ஒரு ஜென்ஸே அப்படியே கேட்டகரைஸ் பண்ணாங்க. டீச்சரை லவ் பண்ணாலே வேண்டா, லவ்வே ஃபர்ஸ்ட் டீச்சர்ல இருந்தா ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு 1/2 மணி நேரம் படத்துல இல்லாம இருந்தாதான் என்ன, அந்த போர்ஷன்ஸே ரொம்ப போரிங்கா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா டு வாட்ச். அந்த குழந்தைங்கள அந்த டைலாக் பேச வைக்கிறது எனக்கு ரொம்ப லைக் கேவலமா இருந்துச்சு. சோ அந்த போர்ஷன்ஸ் எடுத்திருந்தா ஒரு 1/2 மணி நேரம் சாலிடா கட் ஆயிருந்தது. பையன் வந்து ஜுனைதா காந்தியை பார்த்திருக்கான், பிடிச்சிருக்கு, எல்லா படத்துலயும் ஒருத்தவனை பாப்பான், அது இதுல ஜுனைதா காந்தி அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எப்படியாவது ஒரு இவன மாதிரி படத்தை எடுத்து வைக்கிறாங்க, இவனே என்கிட்ட எல்லா படத்துலயும் மாற்றான் அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லா தெரிய வருது. இந்த படத்துல நீ யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு படத்துல வந்து மாட்டிடுறியாடான்றீங்க. ஏதோ ஒரு கேரக்டர்ல அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அக்ரி ஆன் சீரியஸ் நோட். அது வந்து ஆமா, நீங்க சொல்லும் போது எனக்கும் அது ஃபீல் ஆகுது. அது வந்து நானும் வந்து சரி ஏதோ ஜோக்குக்காக பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பார்த்தேன். பட் அது when you put it like that, நான் போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு அது தெரியுதா? உனக்கு அது தெரியலையா? இல்ல as a reviewer, as a critica, உனக்கு அது ஃபீல் ஆகலையா? லைக் socially we are trying to do something. அது பிரித்தி முகுந்தன் அதுக்கு வந்து வருவோம். இப்போ மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஓகேவா? இவ்வளவு நேரம் உன் வீடியோ நான் பார்க்கவே மாட்டேன்டா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பாக்குறவங்களுக்கு ஒரு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஸோ என்னன்னா, பிரித்தி முகுந்தன் வந்து டென்னிஸ் கோர்ட்டுக்கு வருவாங்க. அதே பிரித்தி முகுந்தன் வந்து டியூஷனுக்கும் வருவாங்க. ஸோ வந்து ஹீரோக்கு வந்து லவ் வந்துடும். ஸோ ஹீரோ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. அப்போதான் கேக் வெட்டும் போது ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஒரு ட்வின்ஸ் வந்துருவாங்க, 2 பேரா. அப்போ நான் வந்து இவளை லவ் பண்ணனா அவளை லவ் பண்ணனா, அங்கவையா சங்கவையா அப்படின்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பார்த்திபன் கனவு படத்துல வர்ற மாதிரி அந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீகாந்த், ஸ்னேகா. ஸோ கன்ஃபியூஷன் வந்ததுனால நான் இவளை லவ் பண்ணனா அப்படின்னு தெரியாம அந்த லவ் வந்து சொல்லாம விட்டுருவாரு. அது ஒரு ரீசன் ஆகி அது வந்து அந்த லவ் பிரிஞ்சிடும். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி லைஃப்ல வந்தோன்னே என்னடா இவ திருப்பி வரா, ஒருவேளை இவதான் நமக்கான பேரோ அப்படின்னு அவர் தேடுவாரு. அதுக்கு அவர் எடுக்கிற ஜஸ்டிபிகேஷன், அவர் படம் கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த அக்கா கல்யாணம் ஆயிருக்கும். அந்த அக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால அவ என்ன காதலிச்சதுதானே எப்படி கல்யாணம் பண்ணிருப்பா, இப்ப இவ தான் கல்யாணம் ஆகாம இருக்கா, அதனால நான் இவள்கிட்ட லவ் சொல்ல போறேன், இவதான் என்னோட சாமு, நான் பெஞ்சில சாம்னு எழுதி வச்சது இவதான், ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு கல்யாணம் ஆகல அதான் நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அதுதான் என் ஆளு அப்படிங்கிறதே எப்படா நீ இப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. நீ உன் லைஃப சூஸ் பண்றதுக்கான ஒரு விதம் வந்து அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனதை வச்சு ப்ராப்பர் கன்விக்ஷனா அவனுக்கே வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம யார உண்மையாலுமே விரும்புறோங்கிற ஒரு கிளாரிட்டி அவனுக்கே இல்ல. விரும்புறோங்கிற கிளாரிட்டி இல்ல. அந்த கிளாரிட்டி இல்லைங்கிறது தான் நீ விட்ட. அப்போ நீ திருப்பி அது வரும்போது ஏன் அதை நீ திருப்பி எடுத்துட்டு வரணும்? ஏன்னா அந்த 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 மாரல் எத்திக்ஸ் உனக்கு இப்ப இல்லையா லைஃப்ல? நீ லவ் சொல்லணும்னு போற, போகும்போது நீ என்ன அது ஃபெயிலியர் ஆகணும்னு போவியா? இல்ல, சக்சஸ் ஆகணும் தானே போற. அந்த லவர் நீ சொல்லும்போது தானே அங்கேருந்து யூஎஸ் வரைக்கும் போற. உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கு இந்த கல்யாணம் லைக் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கோ டு யூஎஸ் டு ப்ரப்போசர் அப்படின்னா அது இந்த பொண்ணுட்டே சொல்லி இந்த பொண்ணையே வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிருக்கலாமே. இந்த பொண்ணுட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டினா இவள் லைஃபா இது இருக்கும். கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து அவ ஒரு இன்சல்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல. அந்த பாயிண்ட்ல அவ ஒரு இன்சல்ட் ஆகணும் இல்ல அவங்க படம் ஃபுல்லா வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவன் இவனுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியே இருக்காது எங்கேயுமே. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மாமங்கார வந்து மாமா வந்து என்ன பண்ணிருப்பா, மாமாவோட கட்டாயத்துல சொல்றானே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாமா வேற சொல்லுவான், சரிடி உனக்காக வந்து சரிடா ஓகேடா உனக்காக வந்து இது மேரேஜ் நிறுத்திடலாம்டா அப்படின்னு வரைக்கும் சொல்லுவான். அப்போ கூட இவன் வந்து ஹி இஸ் நாட் கிளியர் தட் எனக்கு வந்து ஆமா எனக்கு இது வந்து நிறுத்திட்டு போடலாம் நான் கிளியரா இல்ல. அப்போ வந்து மாமாக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு மாமா கஷ்டப்படக்கூடாது நீ ஒத்துக்கிற. அப்ப நீ யூஎஸ்ல போய் ப்ரப்போஸ் பண்ணாமே நீ வந்து அதையே தியாகம் பண்ணிருக்கலாமே மாமா காந்தி. லாஸ்ட் மேஜர் கம்ப்ளைண்ட் எனக்கு படத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைம் லைன். படம் வந்து 1998ல ஆரம்பிக்குது. ஓகேவா? நீ வந்து நான் சொன்னதை நீ வந்து இது பண்ணிட்ட கரெக்டா? ஆமா. என்ன 2வது 3வது படிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டா? ஹீரோ வந்து 5வது இல்ல 6வது படிப்பாங்க, நீ வாயில தானே சொன்ன. ஆமா ஓகே. 6வது படிக்கிற பையனுக்கு எத்தனை வயசு? ஒரு 9 10ன்னு வச்சு. 6வது 11 12 11 இருக்கும். 12 ஓகேவா? இது எப்போ நடக்குது? 98. இப்போ வயசு எத்தனை?
98ல உன் வயசு 12. 12. ஓகே. இப்போ 2008ல தான் சார் வந்து காலேஜ் போறாராம். ஓகேவா? 2008ல உங்க வயசு என்ன? 12 + 10 22. ஓகே. ஸோ 2008ல உங்க வயசு 22பா. ஓகேவா? இப்போ 2026ல உங்க வயசு என்ன? 40 வயசு. ஓகேவா? இப்போ இதே முரளிக்கு 40 வயசு. இந்த 40 வயசு இளைஞனுக்கு 4 ஜோடிகள். ஓகேவா? இப்போ இதே முரளி யாக்க 40 வயசு. இன்னும் நான் இதை முடிக்கல. இதுக்கு எனக்கு டைரக்டர் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு இது கிளாரிட்டி கொடுக்கணும். இது என் பிரச்சனை இல்ல. 40 வயசுல நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, ஜாலியாரு. மாமா இது பண்ணிட்டு சொல்லுக்காண்டி நீ ஜாலியாரு. அக்கம் பக்கம் இப்படி நம்ம ஒரு தப்பான வயசு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 4 வயசு கம்மியா இருக்கும். அதுக்கு மேல இருக்காதுல்ல. வயிற்றுல இருந்துட்டு டீச்சர் லவ் பண்ணுறது, அது ஒத்துக்கல. வயிற்றுல இருந்துட்டு லவ் பண்ணுறது. சரி, ஓகே. அப்போ ஒரு 36 to 40 வயசு. அப்போ ஸ்கூல்ல ஒரு 10 வயசு 12 வயசு பையனுக்கு ஒரு டீச்சரா இருக்கணும்னா எத்தனை வயசு இருக்கு? 24-25 மினிமம். ஆமா, மினிமம். அப்போ ஜுனைதா காந்திக்கு மினிமம் 55 வயசு இருக்கணும்ல. ஆமா. அந்த ரோல்ல அந்த சூரியவம்சம் டைலாக் பேசும்போது எவனாச்சும் ஒருத்தவன் டேபிள் அடிச்சு சொல்லுங்க, அவனுக்கு வந்து ஜுனைதா காந்திக்கு அந்த படத்துல 55 வயசு அப்படின்ட்டு நான் ரிவ்யூ பண்றதே ஸ்டாப் பண்ணி. ஜுனைதா காந்தி கட்டிட்டு வர புடவையா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பண்ணிருக்க மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல அந்த டீச்சர் ரோல்ல ஜுனைதா காந்தியை போட்டதுலேயே எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னது இந்த ரீசன் தான். அந்த டீச்சருக்கு 55 வயசு, அப்ப ஃபஹத் ஃபாசிலுக்கு 60 வயசு ஒரு மினிமம். இல்ல சேம் வயசு, இல்ல அதோட ஒரு 2 வயசு கூடனாலும் ஃபஹத் ஃபாசில் 60 வயசு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாரா? அதாவது படமே ஒரு பைத்தியக்கார குடும்பத்துல போயிட்டு பொண்ணு எடுத்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமே எனக்கு இருந்துச்சு. நீ இதுக்கு டைம் லைனே காமிச்சு தொலையாதானா? அந்த இயரே போடாதே, யாருக்கு என்ன குறை வந்துட போகுது? அத 2002 2006 அது காமிக்கணும்னு தான் என்ன இது இருக்கு? அதை காமிச்சே தொலையாதே. அது காமிக்கலாம் கூட எனக்கு இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் வச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக் ரைட்டிங்ல எப்படி பண்றாங்க, ஒரு படமே எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த படத்துல உள்ள மைனஸ். இதுக்கே 2 சோடா குடிக்கணும் போல இருக்கு. படத்தோட மைனஸ்க்கே இவ்வளோ சொல்லலாம். பன்னீர் சோடா சொல்லலாம். படம் என்ஜாயபிளா இருந்துச்சா? எஸ். அதெல்லாம் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஓகேவா? பட் எனக்கு எவ்ரி லவ் வாட் இட் இஸ் ஜஸ்டிஃபைங் அண்ட் அந்த ஏஜ் அந்த டைம் லைன்ல எனக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ யா, லைக் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, லைக் ப்ராப்பராக ஓடிட்டு இருக்கு. ஸோ யா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சா, லைக் நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ உன்னுடைய ஸ்கோர் 2.25. ஓகே, உனக்கு இது 2.25 தான். ஓகே, ஸோ எனக்கு இது வந்து 2. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. 2 வீடியோவா டீச்சர் தான் கைஸ் பிரச்சனையே படத்துல. ஆமா, என்ன இதுன்னு தெரியல. பட் யா, லைக் ஜாக்கெட் பிரச்சனை, இன்னொருத்தவங்களுக்கு ஏஜ் பிரச்சனை, அடுத்தது ஒரு ரேண்டா இருக்குமா இல்ல ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷனா இருக்குமாங்கிறத காத்திருந்து பார்க்கவும். இது பொன்பற்று ஜாமிலிருந்து விடைபெறுவது உங்களிடமிருந்து விடைபெறுவது நோபல் சிதார்த். பண்பற்ற சேனல்.